1 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல செயின் பறிப்பு அப்படிங்கறத நேத்து இவங்க வந்து நிகழ்த்தியிருக்காங்க. மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் வி.ஆர். சிதம்பரம் வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. ஸ்ரீனிவாச கவுட் தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெட்டு மார்ச் 28 முதல். அந்த ஜாஃபர்ன்றவன் அவன் வந்து 2 ரவுண்டு சொல்றான். அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்றான். இந்த வண்டி நிற்குது இல்லையா, அங்க இருந்தக்கூடிய குற்றவாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய காவல்துறை வண்டியை நோக்கி சுட்டிருக்காரு. நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். ஃபிளைட்ல ஏறிட்டாங்க. ஒருத்தர் வந்து மும்பை போறதுக்காகவும் ஒருத்தர் வந்து ஹைதராபாத் போறதுக்காகவும் வந்து ஃபிளைட்ல ஏறி அமர்ந்திருக்காங்க. நேரடியா நேற்று காவல்துறை திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி ஃபிளைட்டுக்கு உள்ள போயிட்டு அங்க வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. மும்பை போலீஸ் எல்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு, 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்து நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த தரமணி பகுதியில் இருக்கும். குறிப்பாக தரமணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே நிற்கிறோம். நேற்று இரவு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த பகுதியில் தான் நம்ம அங்கே பார்க்கலாம். இந்த சைடு அதாவது இந்த வண்டி நிற்குது இல்லையா, அங்கே இருந்தக்கூடிய குற்றவாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய காவல்துறை வண்டியை நோக்கி சுட்டிருக்காரு. சம்பவம் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான். 2 ரவுண்டு சுடுறான். போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேங்ஸ் பவாரியா மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி குற்றச்செயல்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தனி டீம் அப்படிங்கிறதும் இந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு அமைக்கப்படும். அவங்க வந்து நேரடியாக மும்பை மாதிரியான பகுதிகளுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஸ்பெஷல் டீம் கண்டிப்பாக போவோம். மற்ற கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங்கு, 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான். நேற்று இந்த 6 இடங்கள் நடந்த செயின்ஸுமே வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதாவது இவனுங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இன்னும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குற்றவாளியோ ஒரு குற்றம் செய்கிறவரோ இல்லை வந்து ஒரு செயின் இருக்கிறவரோ இல்லை வந்து இந்த தோற்றத்துலையுமே நம்ம வந்து அவரை வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரியோ ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மாதிரியோ ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரியோ இந்த மாதிரியான தோற்றங்களை தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பவாரியாgang வந்து எப்படி வந்து கொடூரமான தாக்குதல் நிறுத்தி வீடை உடைச்சு உள்ளே போய் அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அந்த கவன சிதறலுக்கு உட்படுத்தி தான் இந்த கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதான ஆட்களை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால தான் ஆக்டிவாக மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்கள மட்டும் தான் இவங்க குறி வச்சு தாக்குறாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறிகொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அங்கே நம்ம பார்க்கலாம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் வந்து அங்கே ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த என்கவுண்டர் நடந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஆய்வு செஞ்சுட்ருக்காங்க. அதில் வந்து அங்கே சிதறி கிடக்கக்கூடிய புல்லட்களை எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து அங்கே சுடப்பட்ட துப்பாக்கிகள் கூட வந்து அது பொருந்துதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த காவல்துறை சுட்ட இடத்துலேருந்து அந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் வரையும் அந்த டேப் வச்சு அளக்கக்கூடிய காட்சிகளும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நகை பறிப்பில் ஈடுபட்ட ஒருவரை தான் வந்து நேற்று இந்த இடத்துல வந்து என்கவுண்டர் பண்ணி காவலர் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஈரானி கேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்தால் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான்.
எப்படி இங்கே வந்து பவாரியா கும்பல்கள்லாம் வந்து நம்மளுடைய தீரன் மாதிரியான படங்கள் மூலயமா வெளிக்கொண்டு வந்து பிடிச்சோ அது மாதிரி வெளிக்கொண்டு வரப்படாத ஒரு கேங்காக தான் இந்த கேங் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈரானியன் கேங் அவங்களுடைய ஆரிஜின் வந்து எங்கே இருக்குது, எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான்லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் ஏன் குறிப்பாக ஈரான் மக்கள் கொண்டு வர்றாரு அப்படின்னா, நல்ல உடல் திடகாத்திரமாக இருப்பாங்க, ரொம்பவுமே வந்து நேர்மையானவங்களாக இருப்பாங்க, ரொம்பவுமே இன்டெலிஜென்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய மக்களாக இவங்க இருந்திருக்காங்க. எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தர் வந்து மிட் நைட் வரான் அரௌண்ட் 2 o'clock, இன்னொருத்தர் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 2 வீலரில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல அந்த 2 வீலரை தேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். பின்னாடி உட்காந்துருக்கிறவர் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கேருந்து அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பார். இந்த 2 வீலர் வண்டி ஓட்டக்கூடிய பையன் எந்த சந்து பூந்துகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேகம் வேணாலும் இந்த 2 வீலர் இயக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று இதே பாணியில் தான் 1 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6 இடங்களில் இந்த செயின் பறிப்பு அப்படிங்கிறத நேற்று இவங்க வந்து நிகழ்த்தியிருக்காங்க. 6 o'clock அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் ஏர்போர்ட் போயிட்டு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களுடைய கொள்ளை சம்பவங்கள் அப்படிங்கிறது மற்ற கொள்ளைக்காரர்கள் இருந்து பார்த்து தனித்துவமாக வந்து விளங்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து கார், அப்புறம் வந்து 2 வீலர், இது ரெண்டும் தான் இவங்களுடைய கொள்ளை சம்பவத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. மும்பையிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துட்டு சென்னையில் 1 வாரமோ இல்லை வந்து அவங்க போகக்கூடிய மாநிலங்களுக்கு 1 வாரம் தங்கி கொள்ளையடிச்சிட்டு திரும்பி ஃப்ளைட்லேயே போகக்கூடிய வழக்கம் கொண்டவங்களாம் இந்த ஈரானியன் கேங் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஒருத்தர் வந்து மும்பை போகிறதுக்காகவும் ஒருத்தர் வந்து ஹைதராபாத் போகிறதுக்காகவும் வந்து ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்துருக்காங்க. நேரடியாக நேற்று காவல்துறை திரைப்படங்களில் வர்ற மாதிரி ஃப்ளைட்டுக்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. குற்றம் நடந்தது 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோம். ஸோ ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் தான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோல் இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணி, ஏன்னா உள்ளார போய் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க போட்டிருந்த ஷூவை வச்சு தான் மெயினாக கைது செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கொள்ளை சம்பவத்து போது பயன்படுத்தப்பட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிட்டு வேறு காஸ்டியூம்ஸ் மாற்றிருக்காங்க. ஷூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை சம்பவத்துக்கு என்ன ஷூஸ் வந்து பயன்படுத்தினாங்களோ அதே தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை ஒரு சின்ன பேக் வச்சுருக்கிறாங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்கள் இல்லை ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். இல்லை இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட்டில் ஒருத்தர் அட்வான்ஸாக வந்து சில ஏற்பாடுகளை இங்கே செய்கிறான். ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும். இந்த 2 வீலர் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நேற்று இந்த தரமணி பகுதிக்கு அழைச்சி வந்து வரப்பட்டிருக்காங்க. இங்கே அந்த 2 வீலர் காமிக்கிறப்ப அவர் மறைத்து வைத்திருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினுடைய வாகனங்கள், அதாவது பொலேரோ வாகனம் அப்படிங்கிறது சொல்லப்படுது, அந்த வாகனங்களில் 2 ரவுண்ட் வந்து சுட்டிருக்காரு. காவல்துறை தரப்புலேருந்து பதிலுக்கு 1 ரவுண்ட் சுட்டிருக்காங்க. அந்த 1 ரவுண்ட் சுட்டுறதுல தான் அவர் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுறாரு. பிஸ்டல் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தாங்க 2 வீலரில். அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து அவன் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறான். அந்த டைம் நடந்தது. அது நேற்று இங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் இல்லையா, அந்த குற்றவாளி மேலே கிட்டத்தட்ட 50க்கும் மேலான இதே மாதிரியான, அதாவது குற்றச்செயல்களும் அந்த செயின் பறிப்பு வழக்குகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது. மூன்றாவதாக ஒரு நபர் 2 வீலரில், அதாவது கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பிதர் மாவட்ட பதிவன் கொண்ட ஒரு 2 வீலர் வண்டியில் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெல் பிளான்ட் அண்ட் ஒரு நொட்டோரியஸ் கேங்காக தான் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு கொலை சம்பவத்தை வந்து நிகழ்த்த போடுறாங்கன்னா அதை முன்னாடி நோட்டமிடுறது, அங்கே என்னென்ன மாதிரியான ரோடு அக்சசிபிலிட்டிஸ் இருக்குது, அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக தப்பிக்கலாம், இப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து நோட்டமிடுறாங்க. எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்கிறாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணியிருப்பான். அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் போட்டெல்லாம் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில்.
அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போட்டு வந்துட்டு ஒரு ஊரில் ஒரு வாரம் வந்து தங்கி அங்கே ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு திரும்பி அதே ஃப்ளைட்டில் ஏறி அவங்க வந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய ஊருக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்படுது. கமிஷனர் அருண் அவர்கள் சொன்னது என்னென்னா, நல்ல வேளை நம்ம இவங்களை வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதே வந்து அவங்க ஊருக்குள்ளே போயிருந்தால் அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி செயல்னு சொன்னாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளவரை போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த தீரன் படத்தில் வர்ற மாதிரி தான், அவங்களுடைய ஊருக்கு போய் அரெஸ்ட் பண்ண போவாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது, காவல்துறை அடித்து விரட்டிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த இரானியன் கேங் பகுதியிலும் இருந்திருக்கு. குறிப்பாக இவங்களுடைய கொள்ளை சம்பவத்தில் நம்ம ஹைலைட்டடாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ சீக்கிரமாக நிகழ்த்திட்டு எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து காணாம போக முடியுமோ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேட் பார்டரில் விட்டுருவாங்க. ஸ்டேட் பார்டர்லேருந்து சிட்டிக்குள்ளே உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய டூ வீலரை வந்து திருடி அந்த டூ வீலரில் வந்து கொள்ளையடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க கொள்ளையடிச்சு தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த டூ வீலர் யாரோ அவங்கள தான் தேடி வந்து காவல்துறையினரோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ வந்து நோக்கி போவாங்களே தவிர கொள்ளையடிச்சது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு வந்து நேரம் ஆயிரும். அந்த டூ வீலர் யாரோட தான் இருக்கோ அவரை தேடி தான் போவாங்க. அந்த காரில் ஏறி இவங்க வந்து தப்பிச்சு போகக்கூடிய, அதாவது பக்கத்து மாநிலங்களுக்கு தப்பிச்சு போகக்கூடிய விஷயங்களும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே போல தான் தப்பிச்சு போகும்போது ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய காவல்துறையினர் அவர் வந்து கைது செஞ்சாங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கிராண்ட் மாஸ்டர்கள் பிரணவ் VR சிதம்பரம், வேலம்மாள் நெக்ஸஸின் மேலும் ஒரு பெருமை. ஸ்ரீனிவாச கவுட் தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெட்டு மார்ச் 28 முதல்.